டாக்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோலார் பேட் யூஸ் பண்ணி 270 வோல்ட் ஃப்ரீ எனர்ஜி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதற்கான இன்வெர்டர் எப்படி செய்யறதுன்னு தெளிவான விளக்கத்தோடு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த இன்வெர்டர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துப்போம். TIP 3055 2 டிரான்சிஸ்டர், 15 ஓம் 10 வாட் 2 வைர் ஓம் ரெசிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 100 ஓம் 10 வாட் 2 வைர் ஓம் ரெசிஸ்டர், 15 ஓம் 5 வாட் 2 வைர் ஓம் ரெசிஸ்டர், 100 ஓம் 5 வாட் 2 வைர் ஓம் ரெசிஸ்டர், ஒரு டயோடு, ஒரு LED, 2 கிளிப்பு, 2 பின்னு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், இன்புட் கொடுக்கறதுக்காக 2 ஃபீமேல் ஜாக்கு, கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறோம், ஒரு எம்டி சர்க்யூட் போர்டு வாங்கியிருக்கோம், ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், லைட் ஹோல்டர் ஒன்று, அடுத்து 10 ஆம்பியர் 12012 டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். நம்ம டிரான்சிஸ்டருக்கு ஈச்சிங் தடவி ஃபிட் பண்ணிடுவோம். இந்த சர்க்யூட் உங்களுக்கு புரியலன்னா வீடியோ நான் பாஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க, கண்டிப்பாக தெளிவாக இருக்கும். நம்ம டிரான்சிஸ்டர் போர்டில் சால்டரிங் பண்ணிட்டோம். அடுத்து வைர் ஓம் ரெசிஸ்டர் சால்டரிங் பண்ணிடுவோம். முதல்ல 15 ஓம் 10 வாட் வைர் ஓம் ரெசிஸ்டரையும் 15 ஓம் 5 வாட் வைர் ஓம் ரெசிஸ்டரையும் நம்ம சீரியல் பண்ணிப்போம். அடுத்து இன்னொரு செட்டு 15 வாட் 10 ஓம் வைர் ஓம் ரெசிஸ்டரையும் அதே மாதிரி சீரியல் பண்ணிப்போம். அடுத்து 100 ஓம் 10 வாட் வைர் ஓம் ரெசிஸ்டர் ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி சீரியல் பண்ணிப்போம். நம்ம எல்லாத்தையும் போர்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து சின்னதாக ஒரு கம்பி எடுத்துட்டு நம்ம சர்க்யூட் ரெடி பண்ணிப்போம். தெளிவாக பண்ணியிருப்போம். நம்ம இந்த சர்க்யூட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா, இல்லை இந்த வீடியோக்குள்ள பற்றின சந்தேகங்கள் மற்றும் இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக சர்க்யூட்டை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த டிரான்சிஸ்டரோட சென்ட்ரல் லீடும் அடுத்த டிரான்சிஸ்டரோட சென்ட்ரல் லீடில் வர லைனும் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட 12 வோல்ட் இன்புட்டில் கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரோட கிரவுண்டில் நம்ம பேட்டரியோட ப்ளஸ் லைனை கொடுக்கணும். பிளாக் கலர் கொடுத்துருக்குது, பிளாக் கலர் வயர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைனஸ் லைன் கொடுக்குற லைனு. ரெட் கலரு ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம லைன் கொடுத்துட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு இது செக் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம இப்போ பேட்டரி லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ஆன் ஆயிடுச்சு, நமக்கு லைட்டும் எரியுது. நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு சிலர் இது எல்இடிங்கிறதுனால சந்தேகம் வருது, அதுக்காக நம்ம டைரெக்டாக பேட்டரியில் வச்சு எரியுதான்னு காட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா எரியல, இது 220 வோல்ட் இருந்தால் மட்டுமே எரியும். அதுக்காக தான் நம்ம இப்போ செக் பண்ணி காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா பஸர் இன்வெர்ட்ரு. இது நம்ம ஏற்கனவே செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம், அதே மெத்தட் தான் இது. அது பிசிபி இல்லாமல் பண்ணியிருப்போம், இதில் பிசிபி வச்சு செஞ்சுருக்கோம். 2 சர்க்யூட்டை நம்ம இப்போ இந்த சோலார் பேனலுக்காக வச்சு செய்ய போகிறோம். இது லோ வோல்டேஜில் எரியிற மாதிரியும், இன்னொரு சர்க்யூட் கொஞ்சம் ஹை வோல்ட் வரும்போது எரியிற மாதிரியும் நம்ம அதை வச்சு பாக்ஸில் ரெடி பண்ண போகிறோம். பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட்டும், ஒரு லைட் ஹோல்டரு, 2 ஆன் ஆஃப் சுவிட்சு, இது சர்க்யூட் ஆன் ஆஃப்க்கு 2 சுவிட்சு, மொத்தம் 4 சுவிட்சு கொடுத்துருக்கேன். ஒரு ஃபேன் ஆன் ஆஃப் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக ஹோல்ஸ் போட்டுட்ருக்கேன். ஃபேனுக்கு நமக்கு வெளியிருந்து ஏர் போகணுங்கிறதுக்காக. அடுத்து சுவிட்சஸ்க்கெல்லாம் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 12012 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு செய்ய போகிறோம். பாக்ஸில் 10 ஆம்பியருக்கு இடம் இருக்காது, அதனால 5 ஆம்பியர் வச்சு செய்கிறோம். 5 ஆம்பியர்லேயே நமக்கு போதுமான வோல்ட் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பஸர் இன்வெர்ட்டருக்காக ஒரு 12 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது லோ வோல்டேஜாக இருக்கும்போது இந்த சர்க்யூட் ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு இது மூலயமா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். கொஞ்சம் ஹையாக இருக்கும்போது நம்ம அந்த சர்க்யூட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 2 சர்க்யூட் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த 2 சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் ஆனில் இருக்கும்போது இன்னொரு சர்க்யூட் ஆஃப்ல இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம்.
நம்ம இப்போ ஓவராலாக எல்லா சர்க்யூட்டையும் வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து நாம் சோலார் பேனலில் போட்டு செக் பண்ணிடுவோம். நமக்கு இப்போ சோலார் பேடில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிடுவோம். நமக்கு இப்போ 19.4 வோல்ட் வருது. நல்ல வெயில் இருக்கிறதுனால நமக்கு 19.4 வோல்ட் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ இந்த சோலார் பேடோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இது மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 100 வாட்டு. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21.0 வோல்ட்டு. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 6.1 ஆம்ஸு, 6.1 ஆம்ஸு. வோல்டேஜ் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 17.0 வோல்ட்டு. கரண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5.59 ஆம்ஸு. நம்ம இப்போ லைனை கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ லைன் கொடுத்துட்டோம். நம்ம லைட்டை போட்டு செக் பண்ணிடுவோம். லைட் பார்த்தீங்கன்னா நல்லா பவராகவே எரியுது. நம்ம மதிய டைமில் தான் போட்டிருக்கோம். அது அப்பவுமே நமக்கு எவ்வளோ தெளிவாக எரியுறது தெரியுது பாருங்கள். நம்ம இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடுவோம். சோலார் பேடில் பார்த்தீங்கன்னா 18.9 வோல்ட் வருது. அதே நம்ம சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 272 வோல்ட்டு நமக்கு ஸ்டேபிளாக வருது. ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம பஸர் இன்வெர்ட்டரில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்ப்போம். பஸர் இன்வெர்ட்டரில் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது 111 வோல்ட் வருது நமக்கு ஸ்டேபிளாக. நமக்கு இப்போ வெயில் அதிகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு 2 வோல்ட் 3 வோல்ட் கூட கிடைச்சிட்டே இருக்கு மதிய டைமுங்கிறதுனால. வாங்க இதை நாம வீட்டுக்குள்ள வச்சு செக் பண்ணிடுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பவராக எரியுது. இதுவரையிலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். Raj Tamil Channel Computer Hardware, please subscribe.